ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஹோண்டா லிவோ 110. இந்த பைக் வந்து நான் ஒரு 6000 கிலோமீட்டர் வந்து நான் ரைட் பண்ணியிருக்கேன். என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். நீங்க இந்த பைக் எடுக்கிறதா இருந்தா நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலா இந்த பைக் வந்து நான் எதுக்காக எடுத்தேன் அப்படின்னா, இந்த பைக் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு பைக்கையுமே கம்பேரிசன் பண்ணி பார்த்தேன். ஹோண்டா லிவோ எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேஷன் எக்ஸ்ப்ரோ அந்த வண்டி நான் கம்பேரிசன் பண்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக் ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, இந்த பைக்கோட டிசைன் தான் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த ஒரு டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கான லுக் வந்து இந்த பைக்ல இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா ரிஃபைன்மெண்ட் நல்லாவே பண்ணியிருக்காங்க. நீங்க வண்டியை வந்து ஒரு சிட்டிலேயோ ஒரு ஹைவேலையோ நீங்க ரைட் பண்றப்ப உங்களுக்கு அவ்வளோ நாய்ஸ் வராம ரொம்ப ஸ்மூத்தாவே இந்த பைக்கோட இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று அன்லாக்லையும் இன்னொன்று வந்து டிஜிட்டல்லையும் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து இதில் வந்து ட்ரிப் 1 ட்ரிப் 2 ரெண்டு தான் இருக்கு. அதாவது வண்டி வாங்கினதுலேருந்து எவ்வளோ ஓடி இருக்கு, அப்புறம் வந்து பெட்ரோல் போட்டதுலேருந்து எவ்வளோ வந்து ஓடணும் அப்படின்றத கன்சல்ட் பண்ணுற அளவுக்கு ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. சும்மா ஒரு பேசிக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் நீங்கள் இந்த பைக்கில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து இந்த பைக்கோட பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா காம்பி பிரேக்கிங் சிஸ்டம்ன்றது ஹோண்டா வந்து இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. அதாவது காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சிங்க அப்படின்னா பேக் பிரேக்குமே உங்களுக்கு வந்து சேமாக அப்ளை ஆகும். இது எதுக்காக வந்து உங்களுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பைக் ரைட் பண்ணிட்டு இருக்கிறப்போ வந்து சடன் பிரேக் போடுறப்ப வந்து உங்களுக்கு ஸ்கிட் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த பிரேக்கிங் சிஸ்டம் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். அடுத்து இந்த பைக்ல கொடுத்துருக்க லைட்டிங் பாத்தீங்கன்னா ஹாலஜன் லைட் கொடுத்துருக்காங்க. இந்த லைட்லயே வந்து உங்களுக்கு பாஸ் சுவிட்சுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட ஹெட் லைட் வந்து விசிபிள் வந்து நைட் டைமிங்ல வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு வெயிட்டடா வந்து கிடைக்குது. அதுக்கடுத்து இதோட டேங்க் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 9 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இதுல சீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளா உட்காந்து போற அளவுக்கு ஒரு சீட்டிங் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இதுல இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி இந்த செக்மெண்ட்ல வேற எந்த பைக்லயுமே வராது, பட் இதுல கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் நான் யூஸ் பண்ணதுல இந்த பைக்ல வந்து எனக்கு பிடிக்காத ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னு சொல்றேன். ஆக்சுவலா நம்ம இந்த பைக் வந்து நம்ம மார்னிங் டைமிங்லயோ இல்ல வந்து ரொம்ப நேரம் நிறுத்தி வச்சு இந்த பைக்கை நம்ம டிரைவ் பண்ண ஆரம்பிச்சோம்னா ஆக்சிடென்ட்ல கொடுக்குறப்ப பேய் வந்து பாத்தீங்கன்னா புல்லிங் வந்து பவர் கம்மியா லேக் ஆகி அப்புறம் புல் ஆகுது. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் நான் இந்த பைக்ல சொல்லுவேன். அதுக்கடுத்து இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து நான் 6000 கிலோமீட்டர் தான் நான் ரைட் பண்ணியிருக்கேன். ஆனா அதுக்குள்ளேயுமே பாத்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டரோட சுவிட்ச் வந்து கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. ரைட் சைடு மட்டும் தான் எடுக்குது, லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா இண்டிகேட்டர் ஒர்க் ஆகவே மாட்டேங்குது. இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜா நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்றேன். அதுக்கடுத்து ஹோண்டாவோட சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா அதாவது என்னன்னா ஒரு சில ஷோரூம்ல வந்து நல்லா பண்றாங்க, ஒரு சில ஷோரூம்ல வந்து அவ்வளோவா சரியா சர்வீஸ் பண்ண மாட்டாங்க. கிளீன் பண்ணாங்களா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனா ஓகே, நம்ம வந்து ஒரு ஷோரூம்ல நல்லா பண்ணலைன்னா இன்னொரு ஷோரூம்ல கொடுத்தேன், பட் அந்த ஷோரூம்ல நல்லா தான் பண்றாங்க. உங்க சைட்ல எப்படி பண்றாங்கன்றத நீங்க அதை பார்த்து நீங்க சர்வீஸ் விட்டுக்கோங்க. அவ்வளவுதான் இந்த பைக்ல எனக்கு பர்சனலா பட்ட நெகட்டிவ்னு நான் இதை மட்டும் தான் சொல்லுவேன். அதுக்கடுத்து இந்த பைக்கோட ஆன் ரோட் பிரைசிங்ன்றது பாத்தீங்கன்னா 1,05,000 கிட்டக்க நான் எடுக்கிறப்ப இருந்துச்சு. இப்ப அது வந்து வேரி ஆகலாம். நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்டை பொறுத்து அந்த ஆன் ரோட் பிரைஸ்ன்றது மாறி இருக்கும். ஃபைனலா இந்த வண்டி யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ஆஃபீஸ் போறீங்க, ஒரு ஃபேமிலி மேனா இருக்கீங்க, ஒரு ஸ்விக்கி டொமோட்டோ அப்படி டெலிவரி பாயா ஒர்க் பண்றீங்க, உங்களுக்கு வந்து மைலேஜ் ரொம்ப ப்ராரிட்டியா இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா இந்த பைக் எடுக்கலாம். கம்பெனில கிளைம் பண்ற மைலேஜ் பாத்தீங்கன்னா 17 கிலோமீட்டர் மைலேஜ் தரும் சொல்றாங்க. பட் ஆனா டே டு லைஃப்ல அப்படி வராது. எனக்கு வந்து 65 கிலோமீட்டர் தான் நமக்கு மைலேஜ் தருது. நீங்க ஓட்டுறதை பொறுத்து அந்த மைலேஜ்ன்றது வேரி ஆகும். எனக்கு இந்த வீடியோல இந்த வண்டியில பிடிச்சது பிடிக்காது எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது விட்டுருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து எந்த மாதிரி பைக்கை ரிவ்யூ பண்ணலான்றது கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்து நம்ம யூடியூப் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா மோட்டோ விளாக் அண்ட் பைக் ரிவ்யூ இது மாதிரி தொடர்ச்சியா அந்த மாதிரி வீடியோவா தான் வரப்போகுது. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.